எதை ஹானர் பண்ணுகிறீர்களோ, எதை கனப்படுத்துகிறீர்களோ அதை அங்கீகரிக்கிறீர்கள். எதை அங்கீகரிக்கிறீர்களோ அதை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுகிறீர்கள், அறிக்கையிடுகிறீர்கள். கன்ஃபஸ் பண்ணணும் என்றால் தைரியம் உள்ள மட்டும் தான் கன்ஃபஸ் பண்ணணும். கரேஜ் இருக்கணும். கர்த்தரை மெய்யாவே ஹானர் பண்றீங்களா? கர்த்தரை ஹானர் பண்ணுகிறீர்கள். ஒரு மனிதன் கர்த்தரை ஹானர் பண்றார் என்றால் அவரை அக்னாலேஜ் பண்றான். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. என்ன செஞ்சீங்க? இருதயத்தில் விசுவாசிங்க, வாயை திறந்து சொன்னீங்க, டிக்ளேர் பண்ணி, கன்ஃபஸ் பண்ணீங்க. நல்லா கவனிங்க. எதை ஹானர் பண்ணுகிறீங்களோ, எதை கனப்படுத்துகிறீர்களோ அதை அங்கீகரிக்கிறீர்கள். எதை அங்கீகரிக்கிறீர்களோ அதை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுகிறீர்கள், அறிக்கையிடுகிறீர்கள். எதை அங்கீகரிக்கவில்லையோ, இயேசு என் ஆண்டவர் இரட்சகர் என்று அங்கீகரிக்கவில்லை என்றால் நீங்கள் கன்ஃபஸ் பண்ண மாட்டீங்க. அவர்தான் ஆண்டவர் என்று அங்கீகரிக்க மாட்டீங்க. விசுவாசிக்கிறவன் கனப்படுத்துகிறான், கனப்படுத்துகிறவன் அங்கீகரிக்கிறான். அங்கீகரிக்கிறவன் கன்ஃபஸ் பண்றான். கன்ஃபஸ் பண்றான்னா, இயேசு எனக்கா சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், மெய்யாவே லிட்டரலா உயிர்த்தெழுந்தார் விசுவாசிக்கிறான். நான் சொன்னது புரியுதுங்க? இயேசு ஆமா இருக்க உயிரோடு இருக்கிறார். எங்க இருக்கிறார்? இருதயத்தில் இருக்கிறார். அண்ணா எங்க இருக்கிறார்? அண்ணா உயிரோடு இருக்கார். அப்படி சொல்லல, லிட்டரலாவே உயிரோடு இருந்தார். நான் சொன்னது புரியுதுங்களா? அதை விசுவாசிக்கிறோம், அப்புறம் வாயை திறந்து கன்ஃபஸ் பண்றோம். கன்ஃபஸ் பண்ணணும் என்றால் தைரியம் உள்ள மட்டும் தான் கன்ஃபஸ் பண்ண முடியும். கரேஜ் இருக்கணும். தைரியம் இல்லைன்னா கன்ஃபஸ் பண்ண முடியாது. கிறிஸ்தவன் நல்லா கவனி. கிறிஸ்தவன்னா இன்னைக்கு ஒரு மாதிரியான அதாவது ஒரு படத்தை காமிச்சிட்டாங்க. அப்ராணி சப்ராணி, அமைதியா இருப்பாரு, புழு மாதிரி அவரு. எந்த பைபிள் அப்படி சொல்லியிருக்கு? இயேசு எப்படிங்க இருந்தாரு? சிங்க மாதிரி இருந்தாருங்க அவரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கிறேனாரு. என்னுடைய மகிமையை தேடல, பிதாவின் மகிமையை தேடனாரு. வியாதியை பார்க்கும்போது சிங்க மாதிரி எலும்பினார். புயலை பார்த்து சிங்க மாதிரி எலும்பினார். தேவாலயத்தில் சவுக்க கொண்டு அடி அடி நடிச்சார். ஒரு ஊழியக்காரரு ஒரு பாரம்பரிய சபைக்கு முன்னாடி வெளியே நின்று வர்றவங்கலாம் அடி அடி நடிச்சாருன்னு என்ன பண்ணுவீங்க நீங்க? ரவுடி பயிலா இருப்பாம இருக்க மாட்டீங்களா? இயேசு அடி பிச்சு விட்டாருங்க. அதாங்க இயேசு. நீங்க பார்க்கிற இயேசு பைபிள்ல இருக்க இயேசு கிடையாது. பைபிள்ல இருக்கிற இயேசு அந்த அளவு கரேஜ். எதை விசுவாசிக்கிறாரோ அதை ஓப்பனா டிக்ளேர் பண்ணார். பட்டுமடாம இருக்கீங்க. கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவனாகவும், அவனுக்கு அவனாகவும், இவனுக்கு இவனாகவும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர. ஆனா ரியலா விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களை விசுவாசத்தை அவமானப்படுத்தும்படியாக பிரஷர் உங்களுக்கு உண்டாகும். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிற நேரத்தில் அவமானப்படுத்தும்படியாக உங்களுக்கு பிரஷர் உண்டாகும். எனக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படி நினைச்சீங்கன்னா அப்படித்தான் பேதுரு ஒரு ஆள் சொன்னார். எனக்கு 6 கைவிட்டாலும் கைவிட வாய்ப்பு இருக்கு. வாசிக்கிற வசனம் வாசிங்க. லூக்கா 9 எடுப்போம். லூக்கா 9:26. என்னை குறித்தும் என் வார்த்தை கொடுத்தும் வெட்கப்படுகிறவனோ, அங்கே சொன்னார் விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. அவன் அறிக்கை பண்ணுவான், கன்ஃபஸ் பண்ணுவான். ஏன்னா அவன் அங்கீகரிக்கிறான். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தன்னோடு மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதரின் மகிமையோடு வரும் பொழுது என்னை குறித்தும் என் வார்த்தை குறித்தும். இந்த இடத்துல இருக்கீங்க, எல்லாரும் செழிப்பை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த கூட்ட மக்கள் முழுவதும் செழிப்புக்கு விரோதமான மக்கள். எல்லாருமே செழிப்புக்கு விரோதமாக பேசுவாங்க, செழிப்புக்கு விரோதமாக பேசுவாங்க, சிந்திப்பாங்க. அந்த மக்கள் மத்தியில் நான் செழிப்பை விசுவாசிக்கிறேன், கர்த்தரோட ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறேன், நிறைவை விசுவாசிக்கிறேன்னு ரொம்ப பேர் சொல்லுவதற்கு வெட்கப்படுவோம். ஏன்னா அவ ப்ரெஷர் இருக்கு. உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குன்னும் போது ஐயோ நீ செழிப்பையா விசுவாசிக்கிற, நம்ம இதை பாவம் செய்கிற மாதிரி பேசுவான். அந்த நேரத்தில் உங்களை விசுவாசத்தை எதை வார்த்தையிலிருந்து விசுவாசித்தீர்களோ அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணுவதற்கு வெட்கப்பட்டீங்கன்னா அது நல்ல காரியம் கிடையாது. என்னை குறித்தும் வார்த்தை குறித்தும் நீங்க கண்டதை விசுவாசிக்கல, வார்த்தையிலிருந்து விசுவாசிக்கிறீங்க. அந்நிய பாஷை பேசுறதை கான்ஃபிடண்டா பேசணும். ஆமா அந்நிய பாஷை விசுவாசிக்கிறேன், சுகத்தை விசுவாசிக்கிறேன், தீர்க்கா விசுவாசிக்கிறேன். நான் சொன்னது புரியுதுங்களா?
ஒரு காரியத்தை கான்ஃபிடென்ட்டாக விசுவாசிக்கிறீங்கன்னா டிக்ளேர் பண்ணணும். ஓப்பன் கன்ஃபெஷன் பண்ணுறீங்க, அப்போதாங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம். வெக்கப்படக்கூடாதுங்க. வெக்கப்பட்டீங்கன்னா அவர் சொன்னார், உன்னை குறித்து நான் சொல்றதுக்கு நான் வெக்கப்படுவேன். அது நல்லதா? எந்த மனிதனும் மேன்மையானவங்க கர்த்தருக்கு கம்பேர் பண்ணும்போது வாசிப்போம். லூக்கா 12:8. அன்றைய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். மனுஷருக்கு முன்பாக அறிக்கை எடுக்கிறவன் தேவனுக்கு முன்பாக தேவதூருக்கு முன்பாக இவன் எனக்கு சொந்தமானவன் எனக்குரியவன் என்று அறிக்கை பண்ணப்படுவான். மனுஷனுக்கு முன்பாக நீ மறுதலிக்கிறவன் தேவதூருக்கு முன்பாக மறுதலிக்கப்படுவான். வழிகள் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள்ள அக்னாலஜ் பண்ணு. அக்னாலஜ் பண்றோம்னா ஹானர் பண்றோம், அவரை மதிக்கிறோம். மதிக்கிறோம் என்றால் தமிழ்ல அவன் வழிகள்லாம் அவரை நினைத்துக்கொண்டு இருக்கு. நினைத்துக்கொள்ளுன்னா அர்த்தம் ஆமா கர்த்தர் இருக்க, அப்படி இல்லை. அக்னாலஜ் பண்ணு, அவர் வாழ்க்கையில் இருக்கிறாங்க மறைக்காத, எக்ஸ்போஸ் பண்ணு, அவர் ஆண்டவர் என்று சொல்லு. எந்த மனிதனா இருக்கட்டும், அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், உலகத்தில் நம்பர் 1 ஆளா இருக்கட்டும், அவருக்கு முன்பாக உங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறதுல மறுதலிக்காதீங்க. நான் அவருக்கு சொந்தமானவன், அவருடையவன். நான் சொன்னது புரியுதுங்களா? இப்ப ஜெபம் பண்ணாதீங்க, எங்க வீட்டுக்காரனா கடவுளா? கர்த்தருடையவர்ங்கிறது எந்த இடத்துல கன்ஃபஸ் பண்ண நிப்பாட்டியாதீங்க.